சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டில் கடைசி வாய்ப்பு. இத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால ரேஷன் கார்டு வாங்கவே முடியாது. அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. இது கட்டாயம் செய்ய வேண்டும். அதாவது இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். இதனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கின்றனர். இதனால் அவர்களுக்கு இலவச ரேஷன் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களின் கீழ் வேறு உதவிகளும் கிடைக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு ரேஷன் கிடைக்கும் என்பது ஒவ்வொரு மாதமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும். ஆகையால் உங்கள் ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான அப்டேட்டை செய்யாவிட்டால் உங்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பது நின்றுவிடும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது. இந்த நன்மையை பெற ரேஷன் கார்டு தேவை. அந்த ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட்டை முடித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. ஆகையால் ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது அவசியமாகிவிட்டது. இதனால் 5 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது மிகவும் அவசியம். அப்படி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு கேன்சல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த இலவச ரேஷன் வசதியும் கிடைக்காது. இதற்கு முதலில் ஜூன் 30ஆம் தேதி காலக்கெடுவாக நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின்னர் அது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய மக்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பேர் இந்த அப்டேட்டை முடித்துள்ளனர். ஆனால் இன்னும் பலர் கேஒய்சி செய்யாமல் இருக்கின்றனர். இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் திட்டத்தில் இருந்து பயணிக்கப்படும். அதாவது முதலில் நீங்கள் உங்கள் மாநில அரசின் பிடிஎஸ் போர்ட்டலுக்கு செல்ல வேண்டும். முகப்பு பக்கத்தில் ரேஷன் கார்டு சேவைகள், மின் சேவைகள் மற்றும் பிற விருப்பங்களை பார்ப்பீர்கள். அதில் கேஒய்சி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்ட பிறகு நீங்கள் ஆதார் மூலம் சரிபார்க்க வேண்டும். இதற்கான மொபைல் எண் ஆதாரில் புதுப்பிக்கப்பட வேண்டும். அடுத்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பரை உள்ளிட்ட பிறகு உங்கள் ரேஷன் கார்டு புதுப்பிக்கப்பட்டு கேஒய்சி முடிக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த செய்தியை பார்த்துட்டு அவங்களும் பயன்பட்டு கொள்ளட்டும். அடுத்ததாக கோதுமை இருப்பு வரம்பை மத்திய அரசு குறைத்துள்ளது. இந்த விதிமுறைகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோதுமையை இருப்பு வைத்திருப்பதில் புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. கோதுமைக்கான மொத்த வியாபாரிகள், சிறு மற்றும் பெரிய சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பதப்படுத்துபவர்களுக்கான கோதுமை இருப்பு வரம்புகளை மத்திய அரசு மேலும் கடுமையாக்கி உள்ளது. குறிப்பாக பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பதுக்கலை தடுக்கவும் கோதுமை விலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இதனால் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு கோதுமை விலையை நிலையாக வைத்திருக்க 2026ஆம் ஆண்டின் மார்ச் 31ஆம் தேதி வரையில் கோதுமை இருப்பு வரம்பை மத்திய அரசு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு அமைச்சகம்
தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போது புதிய திருத்தத்திற்கு பிறகு அரிசி எவ்வளவு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று இங்கே பார்க்கலாம். அதாவது மொத்த வியாபாரிகளுக்கு 3000 டன்களுக்கு பதிலாக அதிகபட்சமாக 2000 டன் கோதுமையை மட்டுமே இனி சேமிக்க முடியும். அதேபோல சில்லறை விற்பனையாளர்களுக்கான இருப்பு வரம்பு 10 டன்னிலிருந்து 8 டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெரிய சில்லறை விற்பனை கடைகளுக்கு ஒவ்வொரு விற்பனை நிலையமும் அதிகபட்சமாக 8 டன்களை சேமித்து வைக்கலாம். இதற்கு முன்பு இந்த வரம்பு 10 டன்னாக இருந்தது. பதப்படுத்துவோருக்கான வரம்பு மீதமுள்ள மாதங்களில் அடிப்படையில் 70% பதிலாக அவர்களின் மாதாந்திர நிறுவப்பட்ட கோதுமை திறனில் 60% வரை மட்டுமே இனி அவர்கள் சேமிக்க வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று வணிகர்களுக்கான கோதுமை இருப்பு வரப்பு பொறுத்தவரை 250 டன்னாகவும் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு 4 டன்னாகவும் உயர்த்தப்பட்டது. அடுத்து மே 27ஆம் தேதி அன்று மீண்டும் வணிகர்களுக்கு 3000 டன்னாகவும் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு 10 டன்னாகவும் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில்தான் இதற்கு தற்போது புதிய திருத்தங்களுடன் இந்த உத்தரவு 2026ஆம் ஆண்டின் மார்ச் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அனைத்து கோதுமை சேமிப்பு யூனியன்களும் www.foodstock.dfpd.government.in என்ற போர்ட்டலில் பதிவு செய்யலாம். இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தங்கள் இருப்பு நிலையை புதுப்பிக்க உணவு அமைச்சகம் கட்டாயமாக்கியுள்ளது. ஆகையால் அரசால் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக கோதுமை இருப்பு வைத்திருப்பவர்கள் 15 நாட்களுக்குள் அதை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொது விநியோக முறை அதாவது PDS பிற நலத்திட்டங்கள் மற்றும் சந்தைக்கு போதுமான அளவு கோதுமை விநியோகம் உள்ளது என்று மத்திய உணவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் சாதனை அளவாக 117.50 மில்லியன் டன் கோதுமையை இந்தியா உற்பத்தி செய்துள்ளது. மற்றும் 2025-2026 சந்தை பருவத்தில் இதுவரையில் 30.3 மில்லியன் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த கோதுமை விலையை நிலையான வைத்திருக்க கோதுமை இருப்பை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.